கார்க்கி என்று நான் ஒரு படம் கூட பண்ணினதில்லை, பண்ண போவதும் இல்லை. அவர் தன்னை ஒரு கவிஞர் என்று அழைத்துக் கொள்வதே இல்லை. தன்னை ஒரு பாடலாசிரியர் என்று மட்டுமே சுருக்கிக் கொள்வார். ஆனால் அவருடைய ஒவ்வொரு பாடலும் ஒரு கவிதையாகவே இருக்கிறது. அதை ஆக்சுவலாக நம்ம படிக்கலாம். ஒரு கவிதை என்ன வாசிப்பு அனுபவத்தை கொடுக்குமோ அதே மாதிரி அவருடைய திரைப்பட பாடல்கள் அதே வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவை. ஒரு பாட்டு ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய ஒரு குணம் அவருடைய பாடல்களில் தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அவர் எழுதக்கூடிய எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் அதில் ஒரு வரியை கூட மாற்ற முடியாது. மாற்றினால் அர்த்தம் மாறிவிடும். ஆர்கானிக்காக இருக்கும். ஒரு வரியிலிருந்து அடுத்த வரி பிறக்கும். இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை வேரிட் கேரக்டர்ஸ் எவ்வளவு லாவகமாக, எவ்வளவு அமைதியாக, நம்பகமாக அவர் கையாண்டு இருக்கிறார், இனாக்ட் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்த்தால் தான் தெரியும். A very sensitive actor, a sensitive human being. அருண் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். ஆக்சுவலி நான் 10 பேர் அடிக்கிற மாதிரியெல்லாம் காட்டினா யாருங்க நம்புவாங்க அப்படின்னா. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் அறிமுகமாகின்ற முதல் காட்சியிலேயே அவர் 10 பேரை அடித்தாலும் அது நம்பக்கூடியதாக.